சாமியே ஐயப்போ சாமியே. எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு சொல்லி பாதையை பாருங்க எப்படி கண்டு சொல்லியா சொர்க்க வாசல் மாதிரியே இருக்குது. இதுல பாதையில முழுக்க முழுக்க இந்த வரங்கண்ட பீர்கள் கிடக்கு பாருங்க. அப்படியா எல்லாருக்கும் வந்து அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. ஆமா ரெண்டு ஐயப்பா. இந்த இடம் தான் கரிமலையினுடைய உச்சின்னு சொல்லுவார்கள். கற்பூரம் எல்லாம் கொளுத்தி கும்பிட்டு தான் இதை விட்டு போகிறாங்க. ஊது இப்போ தான் வந்து போட்டு போயிருக்குது அதிகாலையில். அப்படிதான் இது வந்து புதுச்சேரி என்ற இடத்துல வந்து இப்போ எல்லாரும் கடந்து வராங்க பாருங்க. கல்லும் முள்ளும் நல்ல குளிரா இருக்கு. முக்குளி பாவை தந்தாச்சு பாருங்க. சரியா 7 மணிக்கு வந்து இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் போய் வர்றது சரியான யுத்தம். சாமி சரணம். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இப்போ சபரிமலை பயணம் வந்து வந்துருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய நாளில் வீடியோ பார்த்துப்பீங்க. நாங்கள் முக்குழியில் வந்துருப்போம். நேற்றைய நாளில் குறிப்பாக சொல்ல போனால் முக்குழியில் எங்களுக்கு வந்து புது வருஷம் வந்து பிறந்திருக்குது. இங்கே இரவெல்லாம் வந்து வெடியெல்லாம் வந்து கொடுத்துனாங்க. ஃப்ரூட்ஸ் அந்த பானம் எல்லாம் வந்து கொடுத்துனாங்க. ஆனால் எலும்பி கூட வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு வந்து நேற்றைக்கு வந்து இயலாது. இப்போ அதிகாலையில் வந்து எலும்பி முகமெல்லாம் கழுவிட்டு காலக்கடம் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து டீ குடிச்சு நிற்கிறோம். எல்லாருக்குமே புது வருட வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ முக்குழியில் வந்து நிலவரம் அது பார்த்தீங்கன்னு சொன்னா இதை பாருங்க. அதிகாலையில் எழும்பி எல்லாருமே வந்து மொட்டாக்களை வந்து போட்டுக்கொண்டு பயங்கர குளிர் கடையெல்லாம் வந்து தந்துருக்குது. அப்படி இங்கே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா இதை பாருங்கள் பனி வந்து இங்கே பாருங்கள் பனி பெஞ்சு கொண்டே இருக்குது. அப்பா அப்படி தான் இருக்குது. இங்கே எல்லாமே பயங்கர நித்திரை. சாமிமாரெல்லாம் பயங்கர நித்திரை. இங்கே பாருங்க சன்னியாரத்தை முன்னால் முக்குளி சன்னியாரத்தில் அப்படியே படுத்து எல்லாருமே வந்து இல்லை நித்திரை. சரியாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா 7 மணிக்கு வந்து பாதை வந்து திறப்பாங்க. 7 மணிக்கு பாதை திறந்த உடனே அப்படியே வெளிக்கிட்டு போக வேண்டியான். நீட்டான் இன்னும் கடுமையான பாதைகள் கரிமலை. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா புல்மேடு. அப்படியே நாங்கள் பம்பாக்கு போவோம். பம்பாக்கு போய் அங்கே குளிச்சுட்டு தொடர்ச்சியாக அப்படியே எங்களுடைய மலை ஏறுறது பதிவுகளை வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து பார்ப்போம். 4 மணிக்கு எழுப்பி வச்சிங்கன்னா எங்களோட சாமியாக்கள் இப்போ இந்த இடத்துல வந்து படுத்துனாங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா படுக்கிறதுக்கு. சாமிமார் எல்லாருமே வந்து பாருங்க இப்போ தான் வந்து எழும்பினோம். நாங்கள் 4 மணிக்கு எழும்பிட்டோம். எங்களுடைய இருமுடி எல்லாம் விராடாக்குது. 4 மணிக்கு எழுப்பி விட்டுருக்கேன் அவங்கள. இதில் பாருங்க கடையில் இங்கே சார்ஜ் போடலாம். ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் போட பாருங்க. சாமியாக ரொட்டி எல்லாம் வந்து போட வலிக்கிட்டோம். அதிகாலை வேலையில் பாருங்க ஒரு ஆள் இஞ்சால ஐயா இஞ்சாலே இதை சுட போகிற வடையா வெங்காய வடை. ஐயா பாருங்க வெங்காய வடை சுட போகிற வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இஞ்சால எண்ணெய் கொதிக்குது. போய் 4 மணிக்கு எழுப்பிருக்கீங்களே. 7 மணிக்கு 7 மணிக்கு தான் பாதை இருக்கு. நீங்கள் என்னத்துக்கு 4 மணிக்கு எழுப்பினீங்க? ஆவி பறக்க இட்டலி பாருங்க. அப்பா அப்படியே பறக்குது ஆவி. உடனே போட்டு கொடுக்குறதா? சுட போட்டு கொடுக்குறது கூட அடிப்பீங்க. அப்பா இப்படிலாம் வந்து நிற்கிறோம் தொடர்ச்சியாக. இன்னும் வந்து வெளிக்கிடையில் இப்போ வந்து 6 மணி ஆகுது. இன்னும் ஒரு 1 மணி தேவைங்களுக்கு பாதை வைக்கிறதுக்கு. பாதை வந்து அப்புறம் நாங்கள் போகணும் சாப்பிட்டு இதுதான் பார்ப்போம். நீங்கள் பாருங்க இப்போ தான் எல்லோரும் விளம்பி காலை கடன் எல்லாம் முடிக்க போயினோம். இங்கே பாருங்க ஐயப்போ சாமியே ஐயப்பா ஐயப்பா வந்து தலையில் இருமுடியை தூக்கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அதில் பாருங்க
7 மணிக்கு வந்து திறக்கிறது. இப்போ எல்லா சாமிமார்களும் வந்து இந்த பாதையை வந்து போகிறதுக்காக எல்லாம் ரெடியாக பாருங்கள், கையில் கொம்புகள் எல்லாம் வச்சுக்கொண்டு இதில் நிற்கிற ஆனக்குடி மேலுக்கும் பாருங்கள். ஏன்னா முக்குளியில் வந்து ஜானை வர்றதால எல்லாம் ஸ்டொப் பண்ணிடுவாங்க இரவு நேரத்தில். இங்கே பாருங்கள், பாருங்க பாதை இறக்குறாங்க. முக்குளியிலேருந்து இப்போ சாமியாக்கள் வந்து போயின பாருங்க. இந்த பாதையினோட தான் காட்டு வழியை பாருங்க எப்படி வந்து பனியாக இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இப்போ நான் ஒழிக்கிற போகிறோம். எல்லாரும் சாமிமாரெல்லாம் நிற்கணும் பாருங்க. முக்குளி வந்து பாதை இறக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்கள் பாப்பிடிமே இருக்கு பாருங்க. இப்படி 7 மணி திறப்பாங்க. நைட் வந்து 3 மணிக்கு வந்து கூட்டுவாங்க. இதில் வந்து போட்டுருக்கு பாருங்க. அதுலயே சாமி இந்த கதோம் தோம் ஐயப்பா 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 சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பாதபலங்கொடு ஐயப்பா பாதபலங்கொடு ஐயப்பா பாதபலங்கொடு ஐயப்பா பாதபலங்கொடு ஐயப்பா பாதபலங்கொடு ஐயப்பா பாதபலங்கொடு ஐயப்பா எல்லாதி வீரனே வீரமணி கண்டனே எல்லாதி வீரனே வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே எல்லாதி வீரனே எப்போ போறோம் மலைக்கு இப்போ போறோம் மலைக்கு இப்போ போறோம் மலைக்கு இப்போ போறோம் மலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை காலுக்கு மெத்தை கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கல்லும் முள்ளும் குண்டும் குளிரும் கண்ணுக்கு வலிக்கும் குண்டும் குளிரும் கண்ணுக்கு வலிக்கும் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்போ முக்குளி பாதை வந்திருக்கு. ஐயப்பா ஐயப்பா இப்போ போறோம் மலைக்கு இப்போ போறோம் மலைக்கு இப்போ போறோம் மலைக்கு இப்போ போறோம் மலைக்கு ஏகபலங்கோடு ஐயப்பா. முக்குளி பாதை தந்தாச்சு பாருங்க. சரியா 7 மணிக்கு வந்து இருந்திருக்காங்க. சாமியே சாமியே ஐயப்போ. இங்க பாருங்க பனியை பாருங்க எப்படின்னு சொல்லி பனி சூழ்ந்து பாதையை பாருங்க எப்படின்னு சொல்லியா சொர்க்க வாசல் மாதிரியே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்கு. ஐயப்பா ஐயப்போ சாமியே தூக்கி விடையா தூக்கி விடையா ஏற்றி விடையா ஐயப்போ சாமியே காலுக்கு மெத்தை காலுக்கு மெத்தை கல்லம் முள்ளும் கல்லம் முள்ளும் தூக்கி விடையா பாவம் ஐயப்போ 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 சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ கல்லும் முள்ளும் கல்லும் முள்ளும் குன்றும் குழியும் குன்றும் குழியும் சாமியே ஐயப்போ வில்லாளி வீரனே வில்லாளி வீரனே ராஜாதி ராஜனே ராஜாதி ராஜனே பூலோக நாயகனே பூலோக நாயகனே சாமியப்பா சாமியப்பா சரணமப்பா சரணமப்பா வந்தோமப்பா வரோமப்பா சாமியே 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 எப்போ போறோம் மலைக்கு எப்போ போறோம் மலைக்கு பாருங்க. இதுல ஜானையினுடைய இந்த லத்தியல் வந்துருக்கு இதில் பாருங்கள். அதுக்காகத்தான் வந்து சாமி முக்குளியில் வெறியானை சரியான வட்டத்தில் எல்லாம் வந்து இரவு வேண்டாம் மறைச்சிடுவாங்க. என்று சொல்லி ஜானைகள் வந்து அதிகமாக வந்து நடமாடும். அது பக்தர்களுடைய நலன் கருதி தான் வந்து முக்குளியில் வந்து 3 மணிக்கு வந்து மறைச்சிடுவாங்க. இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் முக்குளி அதில் இறங்கி
போய் கொண்டிருக்கிறோம். இப்போ யானையுடைய லத்தி இப்போ தான் வந்து போட்டு போயிருக்குது அதிகாலையில். இப்போ எங்களை 7 மணி கண்டா ஒரு 6 மணி அந்த மயக்கம் பாருங்கள். இந்த இடம் முழுக்க லத்தி தான் இருக்குது அதிகமாக. அதனால் வந்து இதில் மறைக்கிறோம் முக்குழியில் பெருங்காட்டு பகுதியில் வந்து வந்துருக்கோம். பாருங்கள் சாமி மேலே சரணகோஷம் சொல்லி கொண்டு வரணும். நாங்கள் இப்போ முக்குழியிலேருந்து பார்த்தீங்கன்னு அடுத்தது வந்து இதில் பாருங்கள் வள்ளித்தோடு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுலையும் இந்த கடைகள் எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமாம், வள்ளித்தோட்டு பகுதியால் போய் கொஞ்சம் இருக்கிறோம். வள்ளித்தோடு அதை பாருங்கள். இதில் ஒரு ஆரண்டு இதால் வந்து நாங்கள் போகிற பாதையால் வந்து கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள், கடந்து போகுது. நல்ல குளிரான நல்ல குளிராக இருக்குது. அப்பா நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. தலையில் வச்சு கேஸ் வந்து கொண்டு போயினோம். இவ்வளோ நேரம் வந்து இறங்கி வந்தாங்க. இப்போ நீ கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. வெள்ளரம் தோட்டை என்ற இடத்துல இப்போ வரோம். இல்லை பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஒரு ஏத்தம் உண்டு இந்த இடத்துல. பெருங்காடு சுற்றி பாருங்க, சுற்றி காடு தான். பெருங்காட்டு பகுதிகளால் வந்து போய் கண்டிக்கிறேன். முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ சாமியாக்கள் வந்து போயிடும். ஐயப்பா என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருடைய ஒரே நோக்கம் ஐயப்பனுடைய அந்த முகத்தை பார்க்கணும். சன்னிதானத்துக்கு போகணும், ஐயப்பன் முகத்தை பார்க்கணும். இதுதான் வந்து எல்லாருடைய நோக்கமும் அதாகத்தான் இருக்கும். எந்த வெளியே எந்த கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க யாருமே. இது பாருங்க, பயணத்தில் இப்போ காட்டு வழியாக நடந்துன்னு இருக்கிறோம். இதில் பாருங்கள், பெரிய ஒரு மரத்தை வந்து ஆனை வந்து முறிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே முறிச்சு உளுத்துருக்கு யானை இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த ஒரு பெரிய மரம் வந்து இதில் வந்து நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு பெரிய ஒரு மரம் பாருங்கள். வந்து இது வந்து வெட்டி விட்டுருக்காங்க, வெட்டி பிறகு எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது அந்த அடியாலை எல்லாம் வந்து கோரிட்டு எவ்வளோ பெரிய வேறுன்னு பாருங்கள். இப்படி வந்து 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 இதை வந்து எல்லாம் வாழலாம் அந்த மிஷினெல்லாம் வந்து வெட்டிக்காங்க பாருங்க. அவ்வளோ பெரிய வேர் இங்கே வரைக்கும் இப்படி. அப்பா, இது வந்து வெட்டி விட்டுருக்காங்க. அங்கே 1-2 மரங்கள்லாம் ஜானை வந்து அப்படியே முறிச்சு போட்டிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜானை வேலி இருக்குது. அதாவது இந்த சாப்பாடு கடைகள் இருக்கிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஒரு ஆக்கள் அங்கே இருக்க ஜானைகள் வந்து இந்த இடத்துல அடிக்கிறது. அதனால் இந்த யானை வேலியால் வந்து ஒரு டைமுக்கு வந்து பூட்டிடுவாங்க. பூட்டினா யானை வந்து உள்ளுக்கு வராது. அது பிறகு விடிய 7 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க எல்லா இடம். மரத்தை வந்து பாருங்கள், எந்த பெரிய மரம்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல்
இல்லை ஒரு 62 போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இந்த குரங்குகள் இருக்குமா, இங்கே பாருங்க. இந்த முகத்தில் வந்து இந்த முடி வளர்த்த மாதிரி குரங்குகள் வந்து இருக்கும். தடை செய்யப்பட்டன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, மறுபடியும் கல்லும் குழியும் குன்றும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் பண்ணுற மாதிரி. ஐயப்பா இதை பாருங்க, இங்கே பாருங்க யானை லத்தியே. அப்பா முழுக்க யானை. அதான் அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் நிற்கிற இடங்களில் யானை வேலி. அதை விட முக்கியமாக ஒவ்வொரு அந்த பாயிண்ட் வலையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வன துறையினர் வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த முதல் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, யானை வரைக்கும் அந்த வெடியெல்லாம் வந்து கொளுத்தி போட்டாங்க. அதே மாதிரி ஆக்களும் வந்து அதுக்கு பாதுகாப்பாக வந்து ஆக்களும் வந்து வெடியல் வச்சுருப்பாங்க, யானை உள்ளுக்கு வராமல். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து ஆக்கள் இருப்பாங்க. இதில் பாதையில் முழுக்க இந்த மரங்கண்ட பீர்கள்லாம் கிடக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து சரியாக கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க. ஒரு லெமன் சூடான குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க வலிக்கிறோம். பாருங்க, நாங்கள் இப்போ புதுச்சேரி என்ற இடத்தால வந்து பாருங்கள் சாமி மேலாம் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் பெரிய ஒரு இறக்கம் உண்டு. இந்த இறக்கால இறங்கி நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரிமலை வந்து ஏற போகிறோம். கரிமலை ஏறத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 6 போகுது பாருங்க. இங்கே பாருங்க பெரிய இறக்கம். இதில் வந்து ஆக்கள் சில குளிக்கிறாங்க. புதுச்சேரி கரிமலை ஏற்றது வந்து ஆரம்பம். ரெண்டு பேர்லாம் குளிக்கிறாங்க. இது வந்து புதுச்சேரி என்ற இடத்துல வந்து இப்போ எல்லாரும் கடந்து வராங்க பாருங்க. இதில் ஒரு நதி ஒன்று தான். இதில் ஆக்கள்லாம் சில பேர் குளிக்கிறாங்க. குளிக்கிட்டோங்க. கல்லை பாருங்க, இங்கே கல்லில் இங்கே கல் கிடக்கு. ஆமாம் போயிட்டாருன்னா நினைக்கிறேன். இதுலேயும் ஜான வேலி எல்லாம் வந்து வச்சுருக்கு. ஓகே, கரிமலை வந்து ஏற போகிறோம். கரிமலையினுடைய அடிவாரத்தில் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். கரிமலை ஏறி இறங்கினோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே பம்பா தான். பம்பாவில் அப்புறம் அங்கே வந்து பம்பாவில் வந்து குளிச்சுட்டு அப்படியே சன்னிதானத்துக்கு வந்து படியேற வேண்டியா பாருங்க. கரிமலை ஏற போகிறோம். அதுக்கு முதல் வந்து ஒரு லெமன் சூடான குடிப்பை கொண்டு போட்டு நிற்கிறோம். கரிமலை ஏறக்கம் கதறி எழுதுன்னு சொல்கிறாரு. ஐயப்பா கொண்டு போகிறார். எப்படி ஓடுறாருன்னு பாருங்க. அதுக்கு இதெல்லாம் வந்து பழகி இருக்கும். என்ன இருங்க கரிமலைக்கு போகிற வழியில் இல்லை இது ஒரு பேர் பழகு போட்டிருக்கு. இதில் பாருங்கள் மரங்களை காயப்படுத்துறேன்னு சொல்லி போட்டிருக்கு. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு பண்டி இந்த இடங்கால வந்து போகும் அப்படின்னு சொல்லி இதில் அந்த விளம்பர பலகை ஒன்று போட்டிருக்குது. இங்கே பாருங்கள் மலைகள் வந்து இல்லாததால் இல்லை இந்த நீர் ஓட்டங்கள் வந்து சரியான குறைவு. இந்த மலையிலேருந்து பாறை கொஞ்சம் தண்ணி தான் இந்த பக்கத்தால் ஓடுது. மற்றபடி இல்லை. இங்கே பாருங்க ஒரு கொஞ்சமாக தான் வந்து ஓடுது தண்ணி.
இப்போ கரிமலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கரிமலை வருவதற்காக கடினம் கடினம் கருணை கடலும் துணை இருப்பார். கரிமலை இறக்கம் கண்டவுடனே திருப்பம்பை நதியினில் நீந்திடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கெதியின்று அவனை சரணடைவார். தன்முகம் கண்டே மகிழ்ந்திடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். ஐயப்பா, கரிமலை வந்து ஏறி கொண்டிருக்கிறோம். பாருங்க அப்படி ஏற்ற மாட்டேன். கொஞ்சம் தவறினாலும் இங்கால பாருங்க அப்படியே பெரிய பள்ளங்கள் இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வாங்க ஏற்றது பாருங்க அப்படி கொஞ்சம் சதக்கினாலும் அப்படியே கீழே போண்டிய. ஐயப்பா, பயங்கர ஏத்தம். இங்கே பாரு, ஏத்தம் ஏத்தம் பயங்கர ஏத்தம். முழுக்க நடக்கிற இடம் ஃபுல்லா மரத்தினுடைய வேர்கள் இல்லாமல் இந்த மரத்தை பாருங்க. ஆமா, இங்கே இங்கே பாருங்க, கால் வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய வேர்கள் அதுக்கெல்லாம் போய் வர்றது சரியான யுத்தம். பாருங்க, சாமியாக்கள் இப்போ கரிமலை வந்து வரைக்கும் கொண்டிருக்கணும். பாருங்க இந்த பாதையெல்லாம் அப்படி கொண்டு சொல்லி இப்படி தானே வரைக்கும் கொண்டிருக்கணும். மரங்களும் கல்லுகளும். ஐயப்பா, அப்பா எப்படி குத்துன்னு வருதுன்னு பாருங்க. இல்லை பாருங்க, குழந்தை சாமி எல்லாம் வந்து கூட்டிகிட்டு பாருங்க. தடியை ஒண்டி ஒன்று நடக்கல அவன். இங்கே பாருங்க, இப்படிதான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வரைக்கணும். ஐயப்பன் மூத்த பார்க்கணுன்ட்டு ஒரு இதில் அப்படியே ஏறிக்கொண்டே இருக்கணும். தோடமாட்ட அது நல்லா என்ன சின்ன சின்ன குழந்தை சாமி எல்லாம் வந்து போயிடும். மஞ்ச மாதாக்கள். ஐயப்பா, முழுக்க பாருங்க, மரங்களுடைய வீடுகள்லாம் வந்து முழுக்க குறுக்க மறக்காம ஓடிக்கொண்டு. இன்னும் பாருங்க கடவுள். ஐயப்பா, மலைபுரத்தம்மன். ரைட்டு. பாருங்க, கரிமலைக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்ச மாதா தேவியினுடைய ஒரு இதில் வழிபாடுற ஒரு தலம் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். பாருங்க, காளியம்மன் மஞ்ச மாதா. இதில் வந்து பாருங்க சந்தனம் எல்லாம் போட்டு எல்லாம் மடிவள்ளம். பாருங்க, பிரசாதம் வந்து ஒழிக்கணும். சாமி சரணம். பால்கோவா என்ன தீபம் காட்ட போறீங்களா? ஒரு வழியாக ஏறி கரிமலை வந்தாச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, கரிமலா
இடம் ஒரு வழியா வந்தாச்சு. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வேறு ஐயப்பா வந்தாச்சு. ஆமாம் பாருங்க அந்த ஐயப்பா அப்பா கரிமலை வந்தாச்சு. கரிமலை வந்தாச்சு. ஐயப்பா பாருங்க கரிமலை வந்தாச்சு. கருப்பண்ணசாமி இருக்கா பாருங்க. கருப்பண்ணசாமி பாருங்க. ஐயப்பனுடைய ஒரு திருவுருவ சிலை உண்டு. மணிகண்ட சாமி ஐயப்பா கருப்பண்ண சாமியே ஏற்றி விட்டாருங்க. ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா. இதான் கரிமலையினுடைய உச்சி. ஐயப்பா ஐயப்பா இந்த இடம் தான் கரிமலையினுடைய உச்சின்னு சொல்லுவார்கள். இதில் பாருங்கள் கருப்பண்ணசாமியுடைய சிலை. எத்தனையோ வருஷமாக இந்த சிலையெல்லாம் வந்து அப்படியே இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த கட்டிடம் எல்லாம் பாருங்கள், பழைய கால கட்டிட்டாங்க. இதுதான் வந்து தேங்காய் உடைப்பாங்க. ஓகே இனி வந்து இறக்கம் தான். இதுலேருந்து கரிமலையிலேருந்து இறங்கினோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே பம்பானது. ஏன் பம்பானது இதில் குளிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கரிமலையில் வந்தால் விடிய சாப்பாடு பாருங்க. விடிய சாப்பாடு 11 மணிக்கு புட்டு. இந்தியாவுக்கு வந்ததுலேருந்தே வந்து பார்த்துச்சுன்னா புட்டு சாப்பிடவே இல்லை. வெள்ளை புட்டும் கடலை கறி. இங்கே வந்து கூட கடலை தான் கூட வந்து ரொட்டிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கடலை தான். சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று குடிக்க போகிறோம். பாருங்கள் வெள்ளை புட்டு கடலைக்கறி. கரிமலையிலேருந்து இப்போ இறங்கி கொண்டிக்கிறோம் பாருங்க. இறக்கத்தை இறன மாதிரியே போய் சரக்குன்னு தான் இறங்கும். சாமிக்கே சாமிக்கே கே சாமிக்கே. இதில் பாருங்க ஒரு மரத்துக்கு இடையேக்கெல்லாம் வார காட்சி. நானும் இதெல்லாம் வந்தேன். கரிமலை அவ்வளோ தொடச்சி இறங்கி கொண்டிருக்கிறோம். ஏற்றம் அப்படியோ அதே மாதிரி தான் ரக்கம் பயங்கரமாக இருக்குது. இங்கே இதுக்கிடையில் இந்த ஒவ்வொரு கடைகளுக்கும் போட்டம்பழம், வத்தப்பழம், மாங்காய், சீனி இதெல்லாம் பாருங்க அப்படி கொண்டு வராங்க. பயங்கர கஷ்டம். கரிமலையிலேருந்து இன்னும் இறங்க முடியலை. போக கடுமையான இறக்கங்கள். இதில் பார்த்திங்கன்னா சறுக்கிற தண்ணி எல்லாம் இருக்குது. சறுக்கிற தன்மையெல்லாம் இதில் இருக்குது. இதில் பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்கள் எல்லாம் வந்து இதில் வந்து போகிறாங்க. போலீஸ் கடுமையாக இதில் எல்லாம் வந்து சறுக்குது. இப்போ கரிமலை இறங்கி முடிகிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் வலியானை வட்டம் ஒன்று போட்டிருக்கு. அதாவது பெரியான வட்டம் சிறியான வட்டம்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள். பெரியான வட்டம் சிறியான வட்டம் என்று சொல்லி இப்போ முக்குழி மாதிரி இந்த இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக நடமாடுற இடம். இதில் பாருங்கள் அந்த படிக்கட்டு மாதிரி எல்லாம் வச்சுக்காங்க. மேலேயும் வந்து போகலாம், கீழ் பக்கத்தாலும் வந்து போகலாம். ஐயோ சாமி சாலம். இந்த பகுதியெல்லாம் அதிகமாக யானைகள் வந்து வரும். அதனால் அப்படி போட்டிருக்காங்க பெரியான வட்டம். யானை அந்த போட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. செஞ்சுவாங்க இப்படி கீழே இறங்கியும் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கைப்பிடி வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சறுக்கி ஆக்கள் விழாமல் இரும்பு கைப்பிடியெல்லாம் போட்டிருக்காங்க. இதாலே மறந்து போகலாம். இதில் கொஞ்சம் சறுக்குது. அதனால் இதில் தண்ணிகள் வந்து கூட பாயிருது. நல்ல ஈரமாக கிடக்குது நடு. இங்கே இதை பிடிச்சி
இப்படியே போண்டோம். இது வந்து விழுந்தாலம்னு சொல்லி தான் இதை போட்டிருக்கேன். ரெண்டாவது விழுந்தா கூட பள்ளம் பாருங்க, அப்படியே முழுக்க அடிபடும் மக்களுக்கு. அதுதான் வேணும். பாருங்க, கண்ணில்லாதவனுக்கு கொடுக்கணும் ஐயப்பா, அதுதான் புண்ணியம். கண்கொட்டாமார் 2 கண்ணு இல்ல, 2 கண்ணு இல்லாத ஒரு ஐயாரால் வந்து இந்த காட்டுக்குள்ள விளக்கில்ல ஐயப்பா, 2 கண்ணு காணத்தில்ல ஐயப்பா. நாங்கள பகல் இருட்டாக்கும், பகல் இருட்டு ராத்திரி இருட்டு ஐயப்பா. நாங்கள சொர்க்கத்தில் உள்ளவங்க, 2 கண்ணு இல்லாத சொல்றேன். இதான் வந்து பெரியான வட்டம். முதல் வந்து சிறியான வட்டமா? இல்லை பாருங்கள், இந்த இடத்துல இந்த கல் ஒன்றில் கற்பூரம் எல்லாம் கொளுத்தி கும்பிட்டு தான் இதை விட்டு போகிறாங்க. ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி கும்பிட்டு தான் வந்து போகிறாங்க. ஓகே, கரிமலை ரக்கமெல்லாம் முறங்கி பெரியான வட்டம் சரியான வட்டத்தினூடாக போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் வந்து பம்பை நதி, இதில் பாருங்கள் தெரியுது, பம்பை நதி பக்கத்தாலேயே வந்து ஓடுது. இந்த இடத்துல பாருங்கள், அதுலேயெல்லாம் பாருங்கள் ஆக்கள். இங்கே பாருங்க, டெண்டோ உடுப்பெல்லாம் காயப்பட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கும் இடைக்கிண்டு பம்பை நதியில் வந்து நின்று குளிச்சு கொண்டிக்கிறாங்க. ஓகே, சாமி சாடம் கரிமலை ஐட்டம் இறங்கி பெரியான வட்டத்தில் கொஞ்சம் நேரம் எல்லோரும் வந்து அரமணத்தை அது கூட நின்று ஓய்வு எடுத்துட்டு இப்போ திருப்பி வந்து நடந்து போய் கொண்டுக்கிறோம். பாருங்கள் பாதையில் இதான் பம்பை நதி. மழை இல்லாதால பெரிய ஓட்டம் இல்லை தண்ணி. பாருங்க, சரியான வட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க சாப்பாடு. இதில் நிறைய பக்தர்கள் வர இருமுடியெல்லாம் முறைக்கி வச்சுட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கதிரை போட்டு இந்த இடத்துல இருந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். அப்படியே எல்லாருக்கும் வந்து அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லி. எல்லாருக்குமே அன்னதானம். அதில் வெயிட் பண்ணி எல்லோரும் இதிலே சில இடங்களில் குளித்து எல்லோரும் ரெடியாகி சாப்பிட்றாங்க. அடிதான் பம்பைக்கு போகிறதுக்கு முதல்ல ஒன்று அடிச்சு தான் போகும். லெமன் சோடாவோ இல்லாட்டி உப்பு சோடா? லெமனும் போட்டு பெரியான வட்டம் சரியான வட்டம் எல்லாம் வந்து கடந்து இப்போ நாங்கள் வந்து பம்பாக்கில் வந்து நுழைய போகிறோம். இதில் பாருங்கள், பம்பாக்கில் வந்து இப்போ நுழைய போகிறோம். இந்த வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், பம்பாக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர். இங்கே பாருங்கள், பம்பா ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதில் எங்களுடைய வந்த 2 சாமியாக்களை வந்து காணையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாம் எங்கே தான் இவங்களெல்லாம் தேடுறது நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேடினாங்க. நீங்கள் பாருங்க, பம்பாவுக்கு வந்துட்டோம். ஆமா அப்பா, இந்த இடத்துல நாங்கள் இதில் பாருங்கள் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. சாமியாரெலாம் குளிச்சுட்டு போகிறதுக்காக இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுக்காங்க. பாருங்க ஓலா போய் நிற்கிறாங்க பாருங்க. இதில் அப்பா, நாங்களும் வந்து பம்பாவில் வந்து குளிக்கிறோம். இங்கே பாருங்க, பம்பா கணபதி. ஆமாம், இங்கே பாருங்க. அப்பா, இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க, எல்லாம் 2 நாளில் குளியல் நடக்குது. இங்கே பாருங்க, வா
இங்கே பாருங்கண்ணா பம்பா நதி அங்கால பக்கம் ஓடுது. நான் தண்ணி இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் கிடக்குது. இதுக்கெல்லாம் எல்லாம் வந்து குளிக்கிறாங்க. இங்கே பாருங்க இந்த பக்கங்களில் வந்து பாருங்க அப்படி நீட்டுக்கு பாருங்க இவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அவங்க பாருங்க. ஆமாம் ரெண்டு பக்கமும் இவ்வளோ பேருன்னு சொல்லி பாருங்க. நாங்கள் பம்பா நதி அந்த நடுவில் ஒரு பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையில் வந்து நிற்கிறோம். ஓகே, இந்த காணொளி பம்பா நதிக்கு நாங்கள் வார வரைக்கும் இந்த காணொளி இருக்கும். இதுக்கு அடுத்ததாக வந்து தொடர்ற காணொளி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் பம்பா நதியில் குளிச்சுட்டு சபரிமலை வந்து ஏறணும். படியேறி 18 படி பார்க்கணும். ஐயனை வந்து பார்க்கணும். அடுத்த காணொளி வந்து சந்தி.